63 நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்ப நாயனாருடைய குரு பூஜை இன்று. பெருமிழலை அப்படின்ற ஒரு ஊருக்கு ஒரு சிற்றரசர் மாதிரி இருந்த பெருமிழலை குறும்ப நாயனார் அவர்கள் சிவத்தொண்டு சிவபூஜை, அதே மாதிரி சிவன் அடியார்களுக்கு என்ன தேவையோ நல்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்திருக்கார். அந்த ஊர் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு இருக்கும், நல்ல தோட்டம் துறவு இருக்கிற ஒரு ஊர். அங்கே நம்ம நாயனார் இருந்தவங்க. வர்ற எல்லாருக்கும் சிவனடியார்களாக இருந்தால் ரொம்ப முக்கியமாக எல்லா அடியார்களுக்கும் சிவதொண்டு செஞ்சு சிவனுக்குனே தன்னை அர்ப்பணித்து அவருடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே சிவபெருமானோட அந்த பாத கமலத்தை எடுத்து நெஞ்சில் வச்சு டெய்லி மானசீகமாக பூஜை பண்ணிகிட்டே வர்றது அவருடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய, அவரும் 63 நாயன்மாரில் ஒருத்தர் தான் இல்லையா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் அவர் பணிஞ்சு இருந்து அவரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவரை நம்ம ஃபாலோ பண்ணால் சுந்தரமூர்த்தி நாயனாரை அப்படியே நம்ம பிடிச்சி போயிட்டோம்னா நம்மளும் திருக்கைலாய பதவி அடைஞ்சிடலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சுந்தரமூர்த்தி நாயனாரை ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அஷ்டமா சித்திகளும் கையில் வந்த உடனே ஒரு நாள் உட்காந்து தவம் பண்ணுறப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயத்துக்கு போகிறதுக்கு உண்டான தருணம் வந்துருச்சு அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய குருவாக அவர் எடுத்துக்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பூமியில் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, நம்மளும் எப்படியாவது அந்த தேதியிலேயே திருக்கைலாயத்துக்கு போகணும் அப்படின்றதுனால தன்னோட இயல்பான நிலையில் இருந்து தன்னை பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் போகிற அன்னைக்கே நம்மளும் எப்படியாவது திருக்கைலாயத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தவ நிலையிலே இருந்து தன்னுடைய உடலை விட்டுட்டு அன்னைக்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடி திருக்கைலாயத்துக்கு போய் சிவபெருமானுக்கிட்ட இருக்கார். அதை நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அதுக்கப்புறம் போய் அதை பார்த்தோன்னே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த மாதிரியான நூல்களை ரமண பகவான் சின்ன வயசுலேயே படித்ததுனால தான் ரமண பகவானுக்கு அதாவது எல்லாமே சிவஸ்வரூபமாக தெரிஞ்சு எப்போவுமே நம்ம சிவபதத்திலே இருக்கணும் அப்படின்னா இந்த அடியார்களோட ஒவ்வொரு கட்டுரையும் இந்த அடியார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ரமண பகவான் புரிஞ்சுக்கிட்டு பெரிய புராணத்தை முழுசாக படிச்சிருக்காங்க.